வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் இருக்கக்கூடிய 5வது கணக்கு தான் பார்க்க போறோம். முதல்ல கணக்கு என்னன்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். a = 1,2,3, b = 2,3,5, c = 3,4, d = 1,3,5 எனில் a intersection c cross b intersection d = a cross b intersection c cross d என்பது உண்மையா என சோதிக்கவும். அதாவது நம்மளுக்கு மொத்தம் 4 செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வந்து உண்மையான்னு சொல்லிட்டு சோதிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ = 1,2,3. பி என்ன கொடுத்துருக்காங்க? பி = 2,3,5. சி என்ன கொடுத்துருக்காங்க? 3,4. டி என்ன கொடுத்துருக்காங்க? 1,3,5. எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். அடுத்து நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்கன்னா அதையும் எடுத்து எழுதிக்கலாங்களா? A intersection C cross B intersection D = A cross B intersection C cross D. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இடதுபுறத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குன்னா LHSல என்ன கண்டுபிடிக்கணும்? A intersection C cross B intersection D. இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம்? A intersection C கண்டுபிடிப்போம். A intersection C. A intersection C னா என்ன? முதல் A எடுத்து எழுதுங்க. 1,2,3 intersection C என்னது? 3,4. இன்டர்செக்ஷன் என்ன? இன்டர்செக்ஷன் என்னது? ஏவுக்கும் சிவுக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அந்த இதை மட்டும் எடுத்துடணும். என்ன எலமெண்ட் இதில் நமக்கு ஏவுக்கும் சிவுக்கும் பொதுவாக இருக்குது? இங்கே பாருங்கள், 1 இங்கே ஏல இருக்குது, சியில் இல்லை, அப்போ 1 வராது. 2 வந்து ஏல இருக்குது, சியில் இல்லை. 3 வந்து ஏலையும் இருக்குது, அப்புறம் சிலையும் இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சி என்னது? உங்களுக்கு என்ன வரும்? 3. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கும். அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்க போகிறோம். பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்க போகிறோம். பி இன்டர்செக்ஷன் டினா முதல் பி எடுத்து எழுதிக்கலாம். பி வந்து என்னது? 2,3,5. இன்டர்செக்ஷன் டி வந்து என்னது நம்மளுக்கு? 1,3,5. டி வந்து என்னது? 1,3,5. இப்போ பாருங்க, இப்போ இது ரெண்டுக்கும் நமக்கு இன்டர்செக்ஷன் என்ன காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். 2 பாருங்க ஏல இருக்கு, டில இல்லை, அப்போ 2 வராது. 3 பாருங்க பிலையும் இருக்கு, டிலையும் இருக்கு. 5 பாருங்க பிலையும் இருக்கு, டிலையும் இருக்கு. அப்போ பி இன்டர்செக்ஷன் டி வந்து நம்மளுக்கு என்னது? 3,5. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் சிக்கும் பி இன்டர்செக்ஷன் டிக்கு என்ன எடுக்கணும்? கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். இப்போ நம்ம அதை பண்ணுறோம். இப்போ நம்ம ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து என்னது? 3. பி இன்டர்செக்ஷன் டி வந்து என்னது? 3,5. இப்போ நம்ம இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட் போட்டு என்ன வரும்? 3,3, இன்னொன்று 3,5. இங்கே நம்மளுக்கு ஒன்று தான் இருக்கிறதுனால அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வலதுபுறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்குது? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம எழுதிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்ஹெச்எஸ்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா ஏ வந்து என்னது நம்மளுக்கு
1, 2, 3. B வந்து என்னது கிராஸ் B வந்து என்னது 2, 3, 5. கிராஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியும். ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் பியோட சேர்த்து எடுக்கணும். வரிசை ஜோடி அப்படி தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள் 1, 2, அதுக்கப்புறம் 1க்கும் 3, 1, 3, இன்னொன்று 1, 5. அடுத்து 2, 2, 3, 2, 5. அடுத்து நம்மளுக்கு என்ன வரும் 3, 2, 3, 3, 3, 5. இதான் வந்து A கிராஸ் B. அடுத்து என்னது C கிராஸ் D. அடுத்து என்ன எடுக்க போகிறோம் C கிராஸ் D. C வந்து நம்மளுக்கு என்னது C வந்து 3, 4. D வந்து நம்மளுக்கு என்னது 1, 3, 5. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் C கிராஸ் D எடுக்கலாம். பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட் போடுறோம். 3க்கு 1 ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும் 3, 1. அதுக்கு 3, 3. அடுத்து 3, 5. 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து 4க்கு எடுக்கிறோம். 4, 1, 4, 3, இன்னொன்று 4, 5. அடுத்து இப்போ நம்ம A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. அப்போது நம்ம A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் Dனா என்ன, ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதணும். A கிராஸ் B இங்கே இருக்குது, C கிராஸ் D இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவானது என்னது, இப்போ நமக்கு இங்கே 1, 2 ஒன்றுன்றதே நம்மளுக்கு இங்கே கிடையாது. 1ல் ஆரம்பிக்கிற மாதிரி இங்கே எதுவும் கிடையாது. அப்போது 1, 2, 1, 3, 1, 5 இங்கே வராது. 2 இருக்குங்களா, 2 பாருங்கள் 2 இங்கே கிடையாது. அப்போது 2லேயே ஆரம்பி 2, 2, 2, 3, 2, 5 இங்கே C கிராஸ் Dயில் இல்லை. பொதுவானதுன்னு பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்குது 3, 2. இங்கே 3, 2 இருக்கா C கிராஸ் Dயில் 3, 2 இல்லை. 3, 3 இருக்கா இருக்குது. இங்கே 3, 3 இருக்குது. இங்கே 3, 3 இருக்குது. அப்போது A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் Dயில் என்ன வரும் 3, 3 வரும். அடுத்து என்ன இருக்குது 3, 5 இருக்குது. இங்கேயும் 3, 5 இருக்குது. அப்போ 3, 5 வந்து வரும். அவ்வளோதான். A கிராஸ் Bயில் அதோட முடிஞ்சிருச்சு. இங்கே C கிராஸ் Dயில் 4, 1 இருக்குது. ஆனால் அங்கே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து எழுத தேவையில்ல. A கிராஸ் Bக்கும் C கிராஸ் Dக்கும் என்ன பொதுவாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து இங்கே நம்ம எழுதிடலாம். சரிங்களா. என்ன வந்திருக்கு 3, 3, 3, 5. நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா A இன்டர்செக்ஷன் C, A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D என்பது உண்மையா என சோதிக்கவும் சொல்லுங்க. அப்போ ரெண்டும் நம்மளுக்கு சமமாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ A இன்டர்செக்ஷன் C B இன்டர்செக்ஷன் Dயில் என்ன வந்திருக்கு 3, 3, 3, 5 வந்திருக்கு. அதே மாதிரி A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் Dக்கு என்ன வந்திருக்கு 3, 3, 3, 5 தான் வந்திருக்கு. அப்போது நம்மளுக்கு என்னது LHS ஈக்குவல் டு RHS ரெண்டு மூலமும் என்ன வந்திருக்கு சமமாக வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன எடுத்து எழுதணும் A கிராஸ் B சரி என்ன எடுத்து எழுதணும் A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D என்பது உண்மை என சரிபார்க்கப்பட்டது. உண்மை என சரிபார்க்கப்பட்டது. கண்டிப்பாக பார்க்குற மாணவர்கள் ஒருத்தருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.